சமீபத்தில் ரிலீஸ் ஆன DNA இந்த படத்துடைய முழு கதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னா, படத்துல வர ஹீரோயினுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. ஆனா பிறந்த 10 நிமிஷத்துல அந்த குழந்தைய இன்குபேட்டர்ல வைக்கிறதுக்காக கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போன அந்த குழந்தைய தாய்ப்பால் கொடுக்கறதுக்காக திரும்ப ஹீரோயின் கைக்கு கொண்டு வந்து கொடுக்க, ஹீரோயின் அந்த குழந்தைய பார்த்ததுமே இது என்னுடைய குழந்தையே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்ல, இதை கேட்டதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. முதல்ல இந்த விஷயத்த ஹீரோ கூட நம்பல. ஆனா அதுக்கப்புறம் DNA டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் DNAவும் மிஸ் மேட்ச் ஆயிருக்கு. சோ ஹீரோயின் சொல்றதுதான் உண்மை, குழந்தை மாறி இருக்கு, எனக்கு என்னுடைய குழந்தை தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஒரு பக்கம் அடம் பிடிக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவங்களுக்கு பிறந்த அந்த குழந்தை என்னாச்சு, எப்படி குழந்தை மாறுச்சு, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, இது எல்லாத்தையும் தேடி போகும்போது இந்த குழந்தைய மாத்தி வச்சதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்கிறத ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய குழந்தைய இவரு மீட் எடுத்தாரா, இந்த குழந்தை கடத்தல் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மர்மமான கும்பலை பிடிச்சாங்களா, இப்படி பல கேள்விகளுக்கு நம்ம கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காத அளவுல ஏகப்பட்ட ட்விஸ்டோட சொன்ன படம் தான் இந்த DNA. இப்ப இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்து இந்த லைக் கமெண்ட் ஷேர் எதையும் மறக்காம பண்ணிடுங்க. சரி வாங்க இப்ப நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல இந்த படத்தோடைய ஹீரோவான ஆனந்த் லவ் ஃபெயிலியர் ஆகி விட்டு போன பொண்ணு நினைச்சு குடிச்சே தன்னை அழிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இவனுடைய குடும்பம் டோட்டல் அப்படியே ஆப்போசிட். இவங்க அப்பா ஒரு ப்ரொஃபசர், தம்பியும் நல்லா படிச்சு நல்ல வேலையில இருக்கான், குடும்பமே ஒரு பக்கம் நல்ல வெல் செட்டில்டான ஃபேமிலியா இருக்க, ஹீரோ மட்டும் தான் குடிச்சு குடிச்சு தன்னை அழிச்சுக்கிட்டு இருக்கான். இதனாலே ஹீரோவுடைய அப்பாக்கு ஹீரோவை சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. டெய்லி குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றது, இப்படியே ஹீரோவுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்க. ஒரு நாள் ஹீரோக்கு முன்னாடியே ஹீரோவுடைய தம்பிக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஃபேமிலி பேசி முடிவு பண்ணிருக்காங்க. ஏன்னா ஹீரோவுடைய தம்பி கையில ஒரு நல்ல வேலை இருக்கு, அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். அண்ணன் நல்லா பார்த்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு வீட்லயே கல்யாண பேச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த சீன்லயே தம்பிக்கு பார்த்திருக்க அந்த பொண்ணுடைய வீட்டுல இருந்து சம்பந்தம் பேசுறதுக்காக இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோ ஃபுல்லா குடிச்சிட்டு அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா முன்னாடியே வந்து ஃபுல் போதையில தள்ளாடிக்கிட்டே வந்து பேசி நடு வீட்லயே சூச்சு போயிட்டு மயங்கி விழுந்துடுறான். இதனால அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க முதல்ல உங்க பெரிய பையனை சரி பண்ற வழியை பாருங்க, நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க அங்கிருந்து கிளம்பி போயிறாங்க. அவங்க போனதும் எப்படி நம்மள அசிங்கப்படுத்திட்டானேன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அப்பா ஹீரோவை திட்டி துரத்திடுறாரு. ஹீரோ கூட அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. உன்னை விட்டு போன அந்த பொண்ணு நல்லா இருக்கா, ஆனா நீ ஏன்டா அப்படி குடிச்சு உன்னையே அழிச்சுக்கிற அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவை பிடிச்சி கேட்க, அவ எங்கடா நல்லா இருக்கா, அவ என்னை விட்டு போனா, கல்யாணம் பண்ணிட்டு போன இடத்துலயும் அவளுக்கு ஏகப்பட்ட டார்ச்சர், பாவம் அவ சூசைட் பண்ணிட்டா, லாஸ்ட் வரைக்கும் அவ பண்ண போன் கால்ஸ் எதையும் நான் பார்க்கல, அந்த குற்ற உணர்ச்சி என்னை போட்டு பாடா படுத்துது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பர்ஸ்ட் அவுட் ஆகி அழுதுகிட்டே சொல்றான். அதுக்கப்புறம் இப்படியே விட்டா இவனுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடும் சொல்லிட்டு இவனை கொண்டு போயிட்டு மறுவாழ்வு மையத்துல சேர்த்துறாங்க. இப்படி ஹீரோடைய லைஃப் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஃபேமிலியை காட்டுறாங்க. ஹீரோயினையும் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஹீரோயின் அம்மா ஹீரோயினை பிடிச்சி, இங்க பேர் போனோமா காஃபியை கொடுத்தோமா வந்தமான்னு இருக்கணும், வாயை திறந்து எதுவுமே பேசிட கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. காரணம் என்னன்னா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஹைப்பர் கேரக்டருங்க, பயங்கரமா பேசுவாங்க, அதிகமா சிரிப்பாங்க, எதையுமே உள்ளுக்குள்ள வச்சுக்க மாட்டாங்க, மனசுல பட்டதை ஓப்பனா பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு இன்னசென்ட்டான கேரக்டர் தான் நம்ம ஹீரோயின். ஆனா இவங்க பண்ற இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் பார்த்து இவங்களுக்கு ஏதோ மென்டலி இல்னஸ்ன்ற மாதிரி இவங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க. இதனாலே அவங்களுக்கு எந்த ஒரு வரணும் செட் ஆகாமலே போயிட்டு இருக்கு. இப்ப கூட பொண்ணு பார்க்க வந்திருக்க மாப்பிள்ளையோட அப்பா அம்மா கிட்ட அம்மா சொல்லி கொடுத்தபடியே பேசாம காஃபி கொடுத்துட்டு வந்துடலாம் சொல்லிட்டு போகும்போது பையனுடைய அம்மா பொண்ணை பார்த்து, என்ன பொண்ணு எதுவுமே பேச மாட்டா, ரொம்ப அமைதியோ அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னதும், இல்லையே நான் நல்லா பேசுவேனே அப்படின்ற மாதிரி ஓப்பனா நம்ம ஹீரோ அந்த இடத்துல எல்லாரும் முன்னாடியும் கலகலன்னு பேச, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அமைதியா எந்திரிச்சு போறாங்க. கடுப்பான அம்மா பொண்ணை போட்டு பொலம் புலகுறாங்க. டாக்டர் கிட்டையும் கூட்டு போறாங்க. சோ இப்படிதான் ஹீரோனோட நிலைமை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்படி இந்த படத்தோடைய ஹீரோ அண்ட் ஹீரோயினான ஆனந்த் அண்ட் திவ்யா ரெண்டு பேரும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமா இருக்காங்க. ஒரு பக்கம் ஹீரோவுடைய ஃபேமிலியில ஹீரோவுடைய அப்பாக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் அவருடைய மூத்த பையனான ஆனந்த் கல்யாணம் தம்பி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. ஹீரோ இந்த மாதிரி மறுவாழ்வு சென்டர் எல்லாம் போயிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சதும் பெருசா யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்ட்டு ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் லெவல்ல பொண்ணு பார்த்தலாம் சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அப்ரோச் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயின் வீட்லயும் ஹீரோக்கு இந்த மாதிரி குடிப்பழக்கம் இருந்து மறுவாழ்வு மையத்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கான். அந்த விஷயம்லாம் தெரிஞ்சும் அவங்க பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு டிசார்டர் இருக்குல்ல, சோ அதனால வர மாப்பிள்ளை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிவு பண்றாங்க. இப்படி இந்த ரெண்டு வீட்டுக்காரங்களோட சம்மதத்தோட ஹீரோ ஹீரோனுக்கான கல்யாண பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து கடைசியா கல்யாணம் வரைக்கும் வந்துடுது. மண்டபத்துல பொண்ணு வீட்டுக்காரங்களே அந்த பொண்ணு ஒரு மாதிரி லூசு, எப்படியோ ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிட்டான் அப்படின்ற மாதிரி அரசல் புரசலா பேசுறத ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ்
கேட்டுட்டு ஹீரோ நேரா போயிட்டு இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்டே சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ எதையுமே ரியாக்ட் பண்ணல. இவன் வேலைக்கு ஆக மாட்டான்னு ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் நேரா போயிட்டு ஹீரோவுடைய அப்பா கிட்ட சொல்றாங்க. பா, இந்த மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்களே பொண்ணு ஏதோ லூசு மென்டல்னா சொல்றாங்க. எனக்கு என்னவோ இது சரிப்பட்டு வரல. ஆனந்த் குடிகாரனா தான் இருந்தான், ஆனா இப்பதான் அதுல இருந்து வெளியே வந்துட்டானே, தயவு செஞ்சு அவன் வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க அப்படின்ட்டு ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ மேல இருக்கக்கூடிய அக்கறையில கலாட்டா பண்ண, ஒரு பக்கம் பொண்ணு வீட்டுக்காரங்களும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. உங்க பையன் மட்டும் என்ன யோக்கியமா, குடிகார மறுவாழ்வு மையத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கான், இதெல்லாம் தெரிஞ்சே நாங்க பொண்ணு கொடுக்குறோம்ல அப்படின்ற மாதிரி மாப்பிள்ளை வீடும் பொண்ணு வீட்டுக்கும் நடுவுல ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ்னால கலவரமா போயிட்டு இருக்க. இந்த கலாட்டா எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் ஸ்டேஜில் இருந்தபடியே ஹீரோவை பாக்குறாங்க. இந்த கல்யாணமும் ஸ்டாப் ஆக போதான்ற மாதிரி ஏக்கத்தோட பாத்துட்டு இருக்க அந்த தருணமே நம்ம ஹீரோ யார் பேசுறதையும் காதுல வாங்கிக்காம எதையுமே யோசிக்காம நேரா போயிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி ஸ்டேஜுக்கு கூட்டு வந்து, இவங்களதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், என் வாழ்க்கை இவங்களை கல்யாணம் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது, சோ நீங்க யாரும் எங்களை பத்தி கவலைப்படாதீங்க, நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற மாதிரி கட்டன் ரெட்டா பேசிட்டு கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோனோட கல்யாண வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். ஹீரோ ஹீரோனை குழந்தை மாதிரி பாத்துக்கிறாரு. ஹீரோ அவருடைய பாஸ்ட் லைஃப்ல இருந்து டோட்டலா வெளியே வந்துட்டாரு, ஜாப் போக ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கு. ஹீரோயின் பிரெக்னன்ட் ஆகுறாங்க. ரெகுலரா ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போயிட்டு வராங்க. பிரெக்னன்சி டைம்ல எல்லாம் ஹீரோ ஹீரோனை அப்படி பாத்துக்கிறாரு. இப்படி இவங்க ரெண்டு பேரோட லைஃப் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. கற்பனா இந்த பக்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஸ்நாக்ஸ் விற்கிறதுக்காக ரெண்டு பேக்கோட என்ட்ரி கொடுக்குற ஒரு வயசான பாட்டியை காட்டுறாங்க. இந்த பாட்டிய பாத்துக்கோங்க, இந்த படத்திலே ஒரு டெரரான கேரக்டர்னா அது இந்த பல்லு போன பாட்டி தாங்க. ரெண்டு பேக் முழுக்க ஸ்நாக்ஸ் விற்கிற மாதிரி அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு குறிப்பா பிரசவ வார்டுக்குள்ள ரீசெண்டா பிறந்த குழந்தைங்கள ரேண்டமா ஏதோ ஒரு குழந்தைய அவங்க எல்லாரும் டைவர்ட் பண்ணிட்டு அழகா உள்ள இருந்து தூக்கிட்டு தன்னுடைய கட்ட பேக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு மயக்க மருந்து கொடுத்து குழந்தைக்கு மேல ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு மூடி யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி எதுவுமே நடக்காத மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தே கட்ட பேக்கோட விறுவிறுன்னு நடந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இவங்க இந்த மாதிரி குழந்தை கடத்தல் வேலையை ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க போல. ரொம்ப அசால்ட்டா பண்ணிட்டு நேரா இவங்களுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்படிதான் இந்த வயசான பாட்டி குழந்தைகளை திருடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இந்த பாட்டியோட கேரக்டர் ஒரு பக்கம் காட்ட, அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோயினுக்கு பிரசவ வலி ஏற்படுது. சோ உடனே பக்கத்துல இருக்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. நல்லபடியா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. அப்படி அந்த ஆண் குழந்தை பிறந்ததும் குழந்தை தூக்கிட்டு வந்து ஹீரோக்களை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பயங்கர ஹாப்பி. ஹீரோவுடைய அப்பா குழந்தை பிறந்ததும் உடனே அவருடைய ஃபேமிலி ஜோசியருக்கு கால் பண்ணி குழந்தை பிறந்த தேதி டைமிங் ரெண்டுத்தையும் சொன்னதும் ரிஷப ராசி கடக லக்கணம் ரொம்ப சிறப்பான ஜாதகம், வாழ்க்கையில அவன் எங்கேயோ போறான் அப்படின்ற மாதிரி குடும்ப ஜோசியர் ஒரு பக்கம் சொல்ல ஹீரோவுடைய அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம். இப்படி மொத்த ஃபேமிலியும் சந்தோஷமா இருக்கும்போது குழந்தைய இன்குபேட்டர்ல கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்கிட்டு போய் இன்குபேட்டர்ல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்பவும் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்காக ரிட்டன் ஹீரோயின் கையிலே கொண்டு வந்து குழந்தைய கொடுக்குறாங்க. அப்படி அந்த குழந்தைய கொண்டு வந்து கொடுத்ததும் ஹீரோன் அந்த குழந்தைய பார்த்துட்டு, இது யார் குழந்தை, இது என்னுடைய குழந்தையே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஷாக் கொடுக்க, என்னமா சொல்ற, இது உன்னுடைய குழந்தை தான் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. என் குழந்தை எனக்கு தெரியாதா, இது என்னுடைய குழந்தையே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோன் பயங்கரமா கலாட்டா பண்ணிடுறாங்க. உடனே அந்த ஹாஸ்பிட்டலோடைய சீஃப் டாக்டர் வந்து, எதை வச்சுமா நீ இது உன்னுடைய குழந்தை இல்லைன்னு சொல்ற, இது உன்னுடைய குழந்தைதாமா, குழந்தை கையில டேக் இருக்கு, பிறந்த உடனே என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணமோ அதெல்லாமே பக்காவா பண்ணிருக்கோம், ஆல் ரெக்கார்ட் பக்காவா இருக்கு, அப்புறம் எப்படி நீ இதை உன்னுடைய குழந்தை இல்லைன்னு சொல்ற அப்படின்ற மாதிரி சீஃப் டாக்டர் ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்க. இல்ல இது என்னுடைய குழந்தை இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோன் ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஹீரோக்கு ஒண்ணும் புரியல. திவ்யா ஏன் இப்படி பேசுற, இது நம்ம குழந்தை தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் சொல்ல, ஆனந்த் என் குழந்தை எனக்கு தெரியாதா, பிறந்த உடனே குழந்தை என் கையில காமிச்சாங்க, என் குழந்தை எனக்கு நல்லா தெரியும், இது என்னுடைய குழந்தை கிடையாது, இது வேற யாரோட குழந்தை, எனக்கு என் குழந்தை தான் வேணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஸ்ட்ராங்கா சொல்ல, இவங்க இப்படி பேசுறத பார்த்துட்டு சீஃப் டாக்டர் நம்ம ஹீரோ தனியா கூப்பிட்டு, பிரசவத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜம்தான், அவங்களுக்கு வேற ஏதாவது மென்டல் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, ஹீரோனுக்கு இருக்கக்கூடிய அந்த டிசார்டரை பத்தி சொன்னதும், இதெல்லாம் நீங்க முதல்ல சொல்லிருக்கணும், இதுதான் பிரச்சனை, பாருங்க உங்க ஒய்ஃப்க்கு டெலிவரி பக்காவா பண்ணியாச்சு, குழந்தையும் இப்ப ஹெல்தியா இருக்கு, தேவையில்லாம ஹாஸ்பிட்டல் பேரை கெடுக்காம சீக்கிரமா நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சீஃப் டாக்டர் சொல்லி அனுப்புறாங்க. ஹீரோக்கு ஒன்றும் புரியல. அந்த குழப்பத்தோடவே இப்ப இவங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்தும் கூட நம்ம ஹீரோயின் எனக்கு ஏன் குழந்தை தான் வேணும் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லைட்டா ஹீரோக்கும் சந்தேகம் வருது. உடனே லோக்கல்ல இருக்க இன்ஸ்பெக்டரை கூட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டு போயிட்டு விசாரணை பண்றாங்க. அப்படி விசாரிக்கும் போதுதான்
நர்ஸ் வந்து குழந்தை பிறந்ததும் குழந்தைய ஹீரோயின் கையில காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹீரோடைய ஃபேமிலி கையிலையும் காமிச்சிட்டு அந்த குழந்தைய இன்குபேட்டர்ல வைக்கிறதுக்காக கொண்டு போறாங்க. இன்குபேட்டர்ல வச்ச ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே திரும்ப உள்ள இருந்து குழந்தைய கொண்டு வந்து ஹீரோயின் கையிலே கொடுத்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இது எல்லாமே பக்கவா இருக்கு. நடுவுல யாரும் குழந்தைய மாத்தல. சோ ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து எல்லாமே கிளியரா இருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு போயிடுறாரு. இருந்தாலுமே ஹீரோயின் தொடர்ந்து 2 குழந்தை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்களே. சோ அதனால ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோடைய ஃப்ரெண்ட் லாயர் அவனோட ஹெல்ப் மூலியமா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு முடிவு பண்றான். கவர்மெண்ட் மூலியமா போய் டெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட 2-3 மாசம் ஆகிடும். நான் பிரைவேட்ல காசு கொடுத்தா 2-3 நாள்லயே எடுத்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு பிரைவேட் மூலியமா போயிட்டு ஹீரோயினுக்கே தெரியாம இப்ப கிட்ட இருக்கிற குழந்தையோட சாம்பிள் இவங்களுடைய சாம்பிளை கொண்டு போயிட்டு டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. டெஸ்டோடைய ரிசல்ட்ல இப்ப இவங்க கிட்ட இருக்கிற அந்த குழந்தை இவங்களுடைய குழந்தையே இல்லைன்ற மாதிரி ப்ரூவ் ஆயிடுது. இப்பதான் ஹீரோ ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாரு ஹீரோன்னு சொன்னது உண்மைதான். அப்போ நம்ம குழந்தை எங்க போயிருக்குன்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்துல ஹாஸ்பிட்டல் விசாரிக்கிறதுக்காக ஒரு இன்ஸ்பெக்டர் போய் கூட்டு வந்தார்ல, அதே ஸ்டேஷன்ல இன்னும் 10 நாள்ல ரிட்டையர் ஆக போற ஹெட் கான்ஸ்டபிள் பாலாஜி சக்திவேல் ரொம்பவே ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர், டிபார்ட்மெண்ட்லயே எக்ஸ்பீரியன்ஸான போலீஸ். அவர் இப்போ ஹீரோ கூட சேர்ந்து இந்த குழந்தை மாறின கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி கோர்ட்ல கொண்டு போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி சொன்னதும் கோர்ட்டும் இந்த டிஎன்ஏ ப்ரூஃபா எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பிறந்த குழந்தைய கூடிய சீக்கிரம் காவல்துறை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோர்ட் ஆர்டரும் கொடுத்துருது. அது வரைக்கும் ஹீரோயின் கிட்ட இருக்கக்கூடிய இந்த குழந்தைய நீ பத்திரமா பாத்துக்கணுமா அப்படின்ற மாதிரி ஜட்ஜும் பேசி அனுப்புறாரு. வேற யாருடைய குழந்தையா இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அந்த குழந்தைய தான் பெத்த குழந்தை மாதிரியே வீட்டுல நல்லா பாத்துக்கிறாங்க. அப்படி இருந்தும் அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்க மனநிலை என்னன்னா நமக்கு பிறந்த குழந்தைக்கு என்ன ஆகிருக்கும், அந்த டிராமா அவங்கள போட்டு பாடா படுத்திட்டு இருக்கு. ஹீரோக்கும் அதே நிலைமை தான். சோ ஹீரோ இப்போ தொடர்ந்து போலீஸ் ஆபீசர் பாலாஜி சக்திவேல் கூட சேர்ந்துட்டு யாரு குழந்தைய மாத்தி வச்சிருப்பா, எதனால இது நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குறாங்க. பாலாஜி சக்திவேல் எதுக்காக ஹீரோக்கு ஹெல்ப் பண்றாருன்னா இவருக்கும் சின்ன வயசுலயே பிறந்த குழந்தை இறந்து போயிருக்கும். அந்த ஒரு எமோஷன், அதனாலதான் ஹீரோ கூடவே இருந்து இவங்களுக்கு பிறந்த குழந்தைய தேட ஆரம்பிக்கிறாங்க. சிட்டில நடக்கக்கூடிய கிரைம்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆகக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்குள்ளே ஒரு பிரிவு இருக்கு. அந்த ஆபீஸ் கூட்டு போயிட்டு இந்த மாதிரி குழந்தை கடத்தல், குழந்தைய மாத்தி வைக்கிறது, குழந்தை காணாம போன கேஸ், இந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து சர்ச் பண்ணும்போது அந்த ஆபீஸ்ல இருக்க ஒருத்தர் இந்த குழந்தை கடத்தல் பத்தின பல விவரங்கள் சொல்றாரு. அது என்னன்னா இந்த மாதிரி மோஸ்டா பிறந்த குழந்தைங்களை கடத்துறவங்க பெண் குழந்தை பிறந்தா வடநாட்டை காமிச்சிருவாங்க. அதே ஆண் குழந்தையா இருந்தா 2 நாளுக்குள்ள கண்டுபிடிச்சிடணும். அப்படின்னா அந்த குழந்தைய உயிரோட பார்க்க முடியாது. ஏன்னா ஆண் குழந்தை கடத்துறவங்க மெயினா நரபலி கொடுக்கறதுக்காக தான் கடத்துவாங்களாம். இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா இவங்க குழந்தை போகி கிட்டத்தட்ட 4-5 நாள் ஆகுது. தான் குழந்தைக்கு என்ன ஆயிருக்குமோன்ற ஒரு பதட்டம், இந்த ஒரு பயத்தோட கூட இருக்க பாலாஜி சக்திவேல் தான் கவலைப்படாதப்பா அந்த மாதிரிலாம் எதுவும் ஆயிருக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோ கூடவே டிராவல் பண்றாரு. அப்பதான் பாலாஜி சக்திவேலுக்கு ஒரு இன்ஃபார்மர் மூலியமா ஒரு குறிப்பிட்ட ஏரியால இன்னைக்கு ராத்திரி ஒரு பூஜை இருக்கு, அதாவது ஒரு குழந்தைய பலி கொடுக்க போறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் அந்த ஸ்பாட்டுக்கு பாலாஜி சக்திவேல் நம்ம ஹீரோ இவங்க 2 பேருமே அந்த இரவே அந்த ஏரியாவுக்கு போறாங்க. இவங்க போயிருக்க அந்த ஏரியால யாருக்கும் தெரியாத ஒரு க்ளோஸ்டான இடத்துல உட்காந்து ஒரு சாமியார், 4 நல்ல கைங்க, கூடவே ஒரு ஃபேமிலி, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பச்சை குழந்தைய பலி கொடுக்கறதுக்கான சடங்குகள்லாம் போயிட்டு இருக்கு. அதே ஏரியால தான் நம்ம ஹீரோ பாலாஜி சக்திவேல் 2 பேரும் ஆளுக்கு ஒரு திசையா இந்த நரபலி கொடுக்குற இடம் எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு இடத்துல புகையா வந்துட்டு இருக்கிறத பாக்குறாரு. அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ள இந்த கொடூரமான சாமியார் அந்த பச்சை குழந்தைய நரபலி கொடுக்கிற விதமா கத்திய ஓங்க கரெக்டா அப்ப டைமிங்ல ஷட்டரை உடைச்சிட்டு நம்ம ஹீரோ உள்ள வந்து அங்க இருந்த சாமியார், அந்த சாமியாரோட ஆட்கள் எல்லாரும் அடிச்சு துவச்சி கடைசியா பலி கொடுக்க இருந்த அந்த குழந்தைய காப்பாத்துறாரு. அப்படி அந்த குழந்தைய காப்பாத்துறதும் கூட இருக்க பாலாஜி சக்திவேல் வந்து இது உன்னுடைய குழந்தை தானப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஹீரோ ஒரு மாதிரி யோசிக்கிறான். அவனாலே இது தன்னுடைய குழந்தை தானான்ற மாதிரி கன்ஃபார்மா சொல்ல முடியல. எனக்கு சரியா தெரியல சார், சரி வா ஒய்ஃப் கிட்ட கூட்டு போய் காட்டலாம் சொல்லிட்டு இந்த குழந்தைய தூக்கிட்டு ஒய்ஃப் கிட்ட கூட்டு போய் காமிச்சா இது நம்ம குழந்தை இல்லன்ற மாதிரி அவங்களும் கரெக்டா சொல்லிடுறாங்க. எப்படிமா இது உன்னுடைய குழந்தை இல்லன்ற மாதிரி பாலாஜி சக்திவேல் கேட்க என் குழந்தை எனக்கு தெரியாதா, இது எங்களுடைய குழந்தையே கிடையாது அப்படின்ற மாதிரி இப்பவும் நம்ம ஹீரோன் கரெக்டா சொல்லிடுறாங்க. இவங்க கிட்ட ஒரு குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தையோட அப்பா அம்மாவும் இவங்கள மாதிரி தானே தவிச்சிட்டு இருப்பாங்க. இந்த குழந்தை யாரோடதுன்னு தேடி போறாங்க. அப்படி தேடி போனதுல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் இந்த குழந்தை மிஸ் ஆயிருக்கு. குழந்தை மிஸ் ஆன ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பாலாஜி சக்திவேல் ஒரு பக்கம் விசாரணை பண்ணிட்டு இருக்க, அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில எப்பவும் போல கமுக்கமா வந்து குழந்தை திருடிட்டு போற அந்த பல்லு போன கிழவி இருக்காங்களே,
அவங்க அவங்களுடைய 2 கட்ட பேக்கோட வந்து மரத்துக்கடியில உட்காந்துட்டு இருக்காங்க. அதே ஹாஸ்பிட்டலுக்கு இன்வெஸ்டிகேட் போன பாலாஜி சக்திவேல் கூடவே ஹீரோவும் வந்திருக்காரு. ஹீரோ இப்போ வெளியில இருக்க அந்த பாட்டி பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோக்கு தெரியாது குழந்தைங்களை கடத்திட்டு போறதே இந்த பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க அந்த பாட்டி தானே. இப்ப இந்த பாட்டி வச்சிருக்கிற கட்ட பேக்குள்ள ஸ்நாக்ஸுங்களுக்கெல்லாம் நடுவுல ஒரு குழந்தை இருக்கு. அது தெரியாத நம்ம ஹீரோ அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ற விதமா அந்த பேக் எடுத்து கொடுத்து அனுப்ப பாட்டி இப்போ அந்த 2 பேக்கையும் தூக்கிட்டு நடக்கும்போது அந்த பேக் எடுத்து கொடுக்கும் போது ஹீரோக்கு அந்த இடத்துல டவுட் வருது. அந்த பேக்குள்ள ரொம்ப லைட் வெயிட்டான ஸ்நாக்ஸா இருந்துச்சு, ஆனா தூக்கும் போது வெயிட்டா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி டவுட் பட்டுட்டு அப்படியே அந்த பாட்டி போறதே பார்த்துக்கிட்டு இருக்க பேக்குள்ள இருக்க அந்த குழந்தை தன்னுடைய கையை வெளியில நீட்டி காட்ட அத நம்ம ஹீரோ பார்த்துட்டு இவன் சந்தேகப்பட்டது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எஸ், அந்த பேக்குள்ள இப்போ ஃப்ரெஷ்ஷா ஒரு குழந்தைய அந்த பாட்டி கடத்திட்டு போறத பார்த்த உடனே இவன் அந்த பாட்டியை துரத்திக்கிட்டு ஓட அதுக்குள்ள அந்த பாட்டி ஆட்டோ ஏறி கிளம்புறாங்க. பின்னாடியே நம்ம ஹீரோ அந்த பாட்டியை ஃபாலோ பண்ணிட்டு அந்த பாட்டியோட வீட்டை கண்டுபிடிச்சு குழந்தைங்களை கடத்திட்டு வர அந்த பாட்டி என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் இந்த பாட்டி கடத்திட்டு வர அந்த குழந்தைய அந்த இரவே வேற ஒருத்தருக்கு கை மாத்தி வராங்க. அந்த நபர் குழந்தை இருக்க அந்த பேக வண்டியில வச்சுட்டு எங்கேயோ எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். குழந்தைய தூக்கிட்டு போற அந்த நபரையும் நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கான். இந்த விஷயத்த ஹெட் கான்ஸ்டபிள் பாலாஜி சக்திவேலுக்கு இன்ஃபார்ம் பண்ண, சரி ஓகே நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டே போ, எதுவும் பண்ணிடாத, நான் என் டீமை கூட கூப்பிட்டு வரேன், நீ லொகேஷனை மட்டும் அனுப்பு அப்படின்னு அவரும் கால்ல சொல்ல ஓகே சார்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்டிக்கிட்ட இருந்து குழந்தைய வாங்கிட்டு போயிருக்க அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா கட்டி முடிக்காத ஒரு பழைய பில்டிங், அந்த பில்டிங் கொண்டு போயிருக்கான். ஹீரோவும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அதே பில்டிங் தான் போயிருக்காரு. அவன் ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸோட சீட்டு விளையாடிட்டு இருக்கும்போது இந்த கேப்ல அந்த பாட்டி கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த அந்த கட்ட பேக்கை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளதான் அந்த குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய அவன் காப்பாத்திட்டு போலான்னு பார்க்கறான். ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பாட்டி கிட்ட இருந்து அந்த ஆள் குழந்தைய வாங்கிட்டு வந்தால அவன் ஆளுங்களோட ஹீரோவை சுத்து போட, யாரா தம்பி நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி அவனுங்க இப்போ நம்ம ஹீரோவை போட்டு பொழக ஹீரோ ஒருத்தனை விடாம போட்டு பொழந்துடுறாரு. அதுக்குள்ள பாலாஜி சக்திவேல் அவர் டீமோட வந்து இவனுங்க எல்லாரையும் பிடிச்சாங்க. அப்படி இவனுங்க எல்லாரையும் பிடிச்சி அடிச்சு, யாருக்காகடா நீங்க இந்த குழந்தை கடத்துற வேலை பண்றீங்க, உன்னோட பேர் என்னடா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னோட பேர் மூர்த்தி சார், எனக்கு யாரு என்னெல்லாம் தெரியாது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த பாட்டி குழந்தைய கடத்திட்டு வந்து எங்க கையில கொடுப்பாங்க, நாங்க கொண்டு போயிட்டு கை மாத்தி விடுவோம், மத்தபடி இதுக்கு மேல யாரு இருக்காலும் எனக்கு தெரியாது, இப்ப இந்த குழந்தைய உங்ககிட்ட இருந்து வாங்கறதுக்கு ஒருத்தன் வருவான்ல அப்படின்ற மாதிரி அவனை பிடிக்கிறதுக்காக இவங்க அதே பில்டிங் கிட்ட வெயிட் பண்ண, இப்ப அந்த குழந்தைய வாங்கறதுக்காக கார்ல ஒருத்தன் வரான். அவனுடைய ஃபேஸ் இன்னும் காட்டல. அவனை கையும் களமா பிடிக்கிறதுக்காக இந்த மூர்த்தி கையில குழந்தை இருக்கிற மாதிரி ஒரு டம்மிய கொடுத்து கார்ல வந்திருக்க அந்த கல்பிட்ட பிடிக்கிறதுக்காக அனுப்பியிருக்காங்க. ஆனா இவன் நைஸா கண்ணை காமிச்சு விட்டுறான். போலீஸ் சுத்தி போட்டாங்க, எஸ்கேப் ஆயிடுன்னு சொல்லிட்டு உடனே அந்த காருக்குள்ள இருக்கிறவன் கார் எடுத்து வேகமா எஸ்கேப் ஆக பார்க்க, ஆனா அதுக்குள்ள என்ட்ரன்ஸ்ல நம்ம ஹீரோ கேட்டை க்ளோஸ் பண்ணி கார்ல வந்து அந்த நபரை பிடிச்சிடான். அந்த ஆள் யாருன்னா லோக்கல் ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருக்கான். இவனுடைய பேர் பாஸ்கர். இவனுடைய வேலையே ஹாஸ்பிட்டலுங்களுக்கு நர்ஸ் சப்ளை பண்றது, செக்யூரிட்டிங்களை சப்ளை பண்றது, நர்ஸுங்களுக்கு ஃபாரின் வேலையை வாங்கி கொடுக்கறது, இது மூலியமா கமிஷன் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருக்கோம் தான் இந்த பாஸ்கர். இப்ப இவனை பிடிச்சி லாக் பண்ணி இந்த குழந்தை விவகாரத்தை பத்தி பேச, சார் எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு மேல ஒரே ஒருத்தர் இருக்கான், அவனுடைய பேர் நாகராஜ், அவனும் ஒரு ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருக்கான், அவன் தான் எனக்கு அப்பப்போ இந்த வேலை கொடுப்பான், இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு, அவங்கள பத்தியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு மேல நாகராஜன் ஒருத்தர் இருப்பான், அவனுக்காக தான் நாங்க இந்த மாதிரி குழந்தைங்களை கடத்தி கொடுப்போம், அவன் எங்களுக்கு பணம் தருவான், நாங்க பணத்துக்காக தான் இந்த வேலை பண்றோம் அப்படின்ற மாதிரி இது எல்லாத்தையும் பாஸ்கர் ஒத்துக்க, அடுத்த சீன்ல யாரா அந்த நாகராஜன் சொல்லி தேடிட்டு போனா, நாகராஜன்றவனு வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருக்கான், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுங்களுக்கெல்லாம் செக்யூரிட்டி சர்வீஸ் அனுப்பிட்டு இருக்கான். ஆனா உள்ளுக்குள்ள சீக்கிரட்டா ஒரு பெரிய தாதாவா அவன் ஏரியால வளம் வந்துட்டு இருக்கான். இப்ப இந்த நாகராஜ கண்டுபிடிச்சா தான் குழந்தைக்கு என்னாச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம் சொல்லிட்டு ஹீரோ இப்போ நாகராஜோட இடத்துக்கு போனா, ஹீரோக்கு முன்னாடியே நாகராஜா போறதுக்காக ஒரு கும்பல் வந்து இறங்கிருக்காங்க. அவனுங்க எல்லாரும் சேர்ந்து நாகராஜா வெட்ட வர குறுக்க நம்ம ஹீரோ புகுந்து நாகராஜா காப்பாத்த ட்ரை பண்றான். ஏன்னா ஹீரோவுடைய குழந்தைக்கு என்ன ஆச்சு, எதுக்காக இவனுங்க குழந்தைய மாத்தி வச்சானுங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நாகராஜ் உயிரோடு வேணும். அதனால நாகராஜா வெட்ட வந்தவங்கள ஹீரோவே தடுத்து நிறுத்தி ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள வெட்ட வந்த அந்த கும்பல் இருக்கானுங்களே, அதுல ஒருத்த ஹீரோட வாயில சரக்கு ஊத்தி விட்டு ஹீரோ மொத்தமா மட்டையாக்கிட்டு நாகராஜா போட்டு போயிடறானுங்க. கட் பண்ணா நாகராஜோட ஃபெனரல் டே. நாகராஜுக்கு 2 ஒய்ஃப், 2 ஒய்ஃப்க்கு 2 பசங்க. நாகராஜோட டெத்துக்கு போயிட்டு நம்ம ஹீரோவும் பாலாஜி சக்திவேலும் நாகராஜோட ஃபேமிலி கிட்ட விசாரிக்கிறாங்க. அவருக்கு யார் யாரெல்லாம் பழக்கம், அவருக்கு மேல யாராவது பகையோட இருந்தாங்களா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்க பெருசா எந்த ஒரு க்ளூவும் எங்களுக்கு கிடைக்கல. ஏதோ ஒரு வடநாட்டுக்காரனா அந்த வேலையை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாரும் சோகமா சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப அந்த இடத்துல ஆடி கார்ல ஒருத்தன் வந்து இறங்குறான். இவன் தாங்க இந்த படத்துடைய மெயின் வில்லன். இவனுடைய பேர் முராரி.
முராரி ஒரு மிகப்பெரிய பணக்காரனா இருக்கான். இவனுக்குன்னு தனியா ஒரு ஓன் கம்பெனி இருக்கு. சம்பந்தமே இல்லாத இவன் வந்து நாகராஜோடைய சாவுல நாகராஜுக்கு மாலை போட்டு போறான். இதை நம்ம ஹீரோ ஒரு பக்கம் நோட்டீஸ் பண்றான். ஆனா இன்னொரு பக்கம் நாகராஜ உயிரோட பிடிச்சிருந்தா தான் குழந்தைக்கு என்ன ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு குழப்பத்துல இருக்கும்போது இவங்க கிட்ட இருக்கிற குழந்தையோட அப்பா அம்மாவை இவங்க கடைசியா கண்டுபிடிச்சாங்களாம். சோ அந்த குழந்தைய அவங்க கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கணும்ன்ற மாதிரி தன் ஒய்ஃப் கிட்ட சொல்ல கொண்டு போய் கொடுத்துடலான்ற மாதிரி கோவமா கத்திடுறாங்க. கட் பண்ணா அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த குழந்தையோட அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. இந்த சீன் பயங்கர எமோஷனலா இருக்கும். இப்ப இவங்க கிட்ட இருந்த அந்த குழந்தையோட ரியல் அப்பா அம்மா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களுடைய குழந்தை கிடைச்சதும் அவ்வளவு சந்தோஷம். ஆனா இந்த இடத்துல கொஞ்ச நாள் இவங்க கிட்ட இந்த குழந்தை இருந்ததுல தன்னுடைய குழந்தையாவே ஹீரோயின் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அந்த குழந்தை அவங்க கிட்ட வளர்தான் சரின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தையோட தாய்கிட்டே ஒப்படைச்சிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் பயங்கர எமோஷன் ஆகுறாங்க. ஹீரோனோட எமோஷன், ஃபீலிங், வலி எல்லாத்தையும் ஹீரோவால புரிஞ்சுக்க முடியுது. ஹீரோவும் அதே வலியோட தான் இருக்காரு. இதுல இருந்தாலும் வெளியே வரணும்னா கண்டிப்பா இவங்களுடைய குழந்தைய கண்டுபிடிச்சே ஆகணும். ஸோ அதுக்காக திரும்ப நம்ம ஹீரோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய நெட்வொர்க் யாருன்னு கண்டுபிடிக்கிற முயற்சியில இவங்க கிட்ட பிடிபட்டு இருக்கக்கூடிய அந்த வயசான பாட்டி கிட்ட இருந்து அந்த குழந்தைய வாங்கிட்டு போன மூர்த்தி, அவனுக்கு மேல இருக்கக்கூடிய பாஸ்கருக்கு மேல இருந்த நாகராஜா போட்டாங்க. இப்ப இவங்க கிட்ட சிக்கிருக்கிற அந்த 3 பேரை விசாரிச்சா மட்டும்தான் இதுக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனா இதுல சிக்கல் என்னன்னா இந்த செயின்ல இவங்களுக்கு மேல யாரு இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சது தவிர மத்தபடி அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியல. இப்படி இருக்கும்போதுதான் போலீஸ் ஆபீசர் பாலாஜி சக்திவேல் இருக்கார்ல, அவர் நம்ம ஹீரோ கூட்டிட்டு கஜான்னு ஒரு லோக்கல் ரவுடி இருக்கான். வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவன் கறிக்கடை வச்சு நடத்திட்டு இருக்கான். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாஃபியா, குழந்தை கடத்தின குழந்தைங்களை கொண்டு போய் பிச்செடுக்க விடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவனுடைய இடத்துக்கு அவனை விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ போயிருக்காரு. அங்க போன இடத்துல கஜாவுக்கு கீழே வேலை பார்க்கற அடியாள்ல ஒருத்தன் நாகராஜா போட வந்தானுங்கள, அந்த கேங்ல இருக்க ஒருத்தன் தான் அவன். அவனை பார்த்ததுமே கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு இந்த கும்பல் தான் வந்து நாகராஜா போட்டது. சோ உடனே அவங்க எல்லாரும் அடிச்சு நாரா கிழிச்சு நாகராஜா கொல்ல சொல்லி யாரா அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தது. இப்ப உண்மையை சொல்லல, கஜாவோட கழுத்து துண்டா போயிடும்ன்ற மாதிரி கேங் லீடரான கஜா கழுத்துல கத்திய வச்சு ஹீரோ மேட்ட நாகராஜா போட சொல்லி யார் வேலை கொடுத்தாங்கன்னு இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, நாகராஜோட டெத்துக்கு மாலை போட வந்தால முராரின்ற ஒரு மிகப்பெரிய பணக்காரன், அந்த பணக்காரன் அவன் கொடுத்த வேலை தானே அது. அவன் ஏன் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பிளாஷ்பேக். இந்த முராரி இருக்காங்க, இவன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சில வருஷங்களுக்கு முன்னாடி மொத்தமாவே கம்ப்யூட்டரைஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்க டைம்ல ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், அந்த பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டா மாத்தணும்னு சொல்லிட்டு எல்லா ஹாஸ்பிட்டலையும் முடிவு பண்ணிருக்காங்க. அதுக்கான வேலைகள்லாம் இந்த முராரி தான் போய் பண்ணி கொடுத்துருக்கான். அது மூலியமா இவனுக்கு பல ஹாஸ்பிட்டலோடைய ஆக்சஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. இப்படி இருக்கும்போது தான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தை செத்து போச்சுன்னு கஷ்டப்பட்டு இருக்க ஒரு தம்பதிக்கு அதே ஹாஸ்பிட்டலே அனாதையா போடப்பட்டிருந்த ஒரு குழந்தைய சிஸ்டம் ஒர்க்குக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க முராரி அந்த குழந்தைய தூக்கி கஷ்டப்பட்டு இருக்க அந்த தம்பதிக்கு தூக்கி கொடுத்திருக்கான். குழந்தை வந்ததுமே அதுக்கு கைமாறா அந்த 50,000 நகை கிட்ட முராரி கையில தூக்கி கொடுத்துட்டு போயிருக்கான். அதே ஹாஸ்பிட்டல்ல அந்த குழந்தைய தூக்கி கொடுக்கறதுக்காக ஹெல்ப் பண்ண வார்ட் பாயான நாகராஜும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணிருக்கான். சோ அதனால அந்த 50,000 நகைய பாதி பிரிச்சுக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை வாங்கிட்டு போன அந்த நபர் இருக்கார்ல, அவர் இப்போ இன்னொரு பார்ட்டியை கூட்டு வந்து இவங்களுக்கும் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்க, எனக்கு நீங்க குழந்தைய தூக்கி கொடுத்தீங்களா அதே மாதிரி இவங்களுக்கும் குழந்தைய தூக்கி கொடுத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்கறதா சொல்றாங்க. அப்படின்ற மாதிரி அவனுங்க சொன்னதும் இந்த இடத்துல முராரி யோசிக்கிறான், நமக்கு மாச சம்பளமே வெறும் 45,000 தான், வருஷம் ஃபுல்லா உழைச்சி வர சம்பள காசை ஒரு குழந்தைக்கு ஒரே நாள்ல கொடுக்குறேன்னு சொல்றானே. அந்த இடத்துல இருந்துதான் இந்த முராரி ஹாஸ்பிட்டல் வார்ட் பாயான நாகராஜா கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த மாதிரி குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டு இவங்க கிட்ட வந்து கேக்குறவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து குழந்தைய தூக்கி குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. காசுக்காக குழந்தை வியாபாரத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே இந்த வில்லனுடைய வாய்ஸ் ஓவர்லயே சொல்லிட்டு இருக்கானுங்க. குழந்தை பெத்துக்கணும் பெத்துக்காது இது எல்லாமே அவங்க பர்சனல் சாய்ஸ். ஆனா நம்ம சொசைட்டி அத பர்சனலா விடாம குழந்தை இல்லாதவங்களை போட்டு நோய் டார்ச்சர் பண்றது இன்னும் விசேஷம் இல்லையா, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு ஏன் உங்களுக்கு குழந்தை பிறக்கல, இப்படி அவங்கள கேட்டு டார்ச்சர் பண்ணி குழந்தை பெத்துக்கணும்ன்றதே ஒரு வரமாக்கிட்டானுங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் மாஃபியா, எங்க பார்த்தாலும் ஏகப்பட்ட ஃபெர்டிலிட்டி சென்டர், இந்த குழந்தை பிசினஸ் ஒரு மிகப்பெரிய ஹாட் பிசினஸா மாறிக்கிட்டு வருது. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட இந்த முராரி இவன் கையில ஆல்ரெடி பல ஹாஸ்பிட்டலோட டேட்டா பேஸ் வேற இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்ப யார் யாருக்கு என்னென்ன குழந்தை பிறக்குது அந்த டேட்டா முதல் கொண்டு அப் டு டேட்ல இவனுக்கு ரெக்கார்டோட கிடைச்சிருது. இப்படிதான் இவன் யாருக்கும் தெரியாம இவனுக்குன்னு ஒரு நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணி இந்த கிழவி மூலமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து குழந்தைங்களை கடத்திட்டு வருது. குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு எல்லாம் பல லட்சங்களுக்கு அந்த குழந்தைய
குழந்தை விற்கிறது, இப்படியே இவனோட பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருக்கான். இது எல்லாமே நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டான். எல்லாம் சரி, ஆனா நம்ம ஹீரோவுடைய கேஸ்ல குழந்தைய கடத்திட்டு வேற ஒரு குழந்தைய வச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, அதை தெரிஞ்சுக்கணும்ல. இங்க தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட். எப்பவும் இந்த வில்லன் முராரி கிட்ட குழந்தை இல்லன்னு வந்து கேக்குற கஸ்டமர்ஸ் தான் இருக்காங்க. ஆனா இந்த முறை பெரிய பணக்காரன் என்ஆர்ஐ, இந்த பணக்கார கப்பிள்ஸ் முராரிய தனியா ஒரு கோயில மீட் பண்ணி, எங்களுக்கு இந்த டேல இந்த குறிப்பிட்ட டைம்ல பிறக்கிற குழந்தை வேணும், ஏன்னா அந்த குழந்தைக்கு தான் ரிஷிப ராசி அண்ட் கடக லக்கணம், இந்த ஜாதகத்தோட பிறக்கிற குழந்தை ஃபியூச்சர்ல எங்கேயோ போகுது. சோ இந்த குறிப்பிட்ட டைம் அண்ட் டேட்ல பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வேணும், நாங்க 2 கோடி வரைக்கும் கொடுக்க தயாரா இருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த என்ஆர்ஐ தம்பதிகள் வந்து முராரியை மீட் பண்ணி பேச, 2 கோடி பெரிய அமௌண்ட் ஆச்சே, சரி ஓகே ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட தான் எல்லா ஹாஸ்பிட்டலோட டேட்டா இருக்குல்ல. ஸோ இவங்க சொன்ன அந்த டேட் அண்ட் டைம் பீரியட்ல யாருக்கு குழந்தை பிறக்க போகுதுன்ற ஒரு லிஸ்ட் அவுட் பண்றான். அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணதுல ஒரு 3 பேர் பிக் ஆயிருக்காங்க. அதுல நம்ம ஹீரோனும் உட்பட. அண்ட் அவங்க கேட்ட அந்த டேட் அண்ட் டைமிங்ல யாருக்கு குழந்தை பிறந்திருக்குன்னா அது நம்ம ஹீரோனுக்கு பிறந்த அந்த குழந்தை. ஸோ பர்டிகுலரா அந்த குழந்தைய தூக்கணும்னு இந்த முராரி பிளான் பண்ணிடுறான். அதுக்காக இவன் நர்ஸுங்களை சப்ளை பண்ணக்கூடிய அந்த பாஸ்கர் இருக்கான்ல, அவங்க கிட்ட இந்த ப்ராஜெக்ட் ஒப்படைக்கிறான். நர்ஸுங்களை சப்ளை பண்ற இந்த பாஸ்கர் இருக்கான்ல, அவங்க கையில ட்வின்ஸ் நர்ஸ் இருக்காங்க, அவங்கள விட்டு குழந்தைய மாத்த சொல்லியிருக்கான். ஸோ இந்த வயசான பாட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து திருடிட்டு வந்த அந்த குழந்தைய இந்த ட்வின்ஸ் நர்ஸ் கையில கொடுத்து அனுப்புனதும், இன்குபேட்டர் ரூம்ல வைக்கிறதுக்காக வந்த அந்த குழந்தைய இந்த ட்வின்ஸ் நர்ஸ் இருக்காங்களே யாருக்கும் சந்தேகம் வராதபடி குழந்தைய மாத்தி வச்சிருக்காங்க. இப்படிதாங்க இந்த குழந்தை மாறி இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். இப்ப அந்த வில்லன் எங்க போயிருக்கானா, ஹீரோவுடைய குழந்தைய பணக்கார என்ஆர்ஐ கப்பிள்ஸ்க்கு வித்துருக்கான்ல, அவங்க இப்போ இன்னைக்கு ஈவினிங் ஃபிளைட்ல கிளம்ப போறாங்க. அதுக்கு முன்னாடி கோயில்ல வச்சு முராரியை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கால் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. எதுக்காகனா இவங்களுக்கு கொடுத்த மாதிரி இன்னொரு ஒரு பார்ட்டிக்கு குழந்தை வேணுமா. சோ அந்த டீல் பத்தி பேசுறதுக்காக இந்த என்ஆர்ஐ கப்பிள்ஸ் முராரியை மீட் பண்ற விதமா ஒரு கோயிலுக்கு வர சொல்லிருக்காங்க. அதே கோயிலுக்கு நம்ம ஹீரோனும் குழந்தை கிடைக்கணும்ன்ற வேண்டுதலுக்காக போயிருக்காங்க. அப்படி இவங்க அந்த கோயில இருக்கும்போது இந்த என்ஆர்ஐ கப்பிள்ஸ் ஈவினிங் ஃபிளைட்ல கிளம்புறதுக்கு முன்னாடி கையில குழந்தையோட இந்த முராரியை மீட் பண்றதுக்காக அதே கோயிலுக்கு தான் வந்திருக்காங்க. அந்த கோயிலுக்குள்ள வந்ததும் இந்த என்ஆர்ஐ கப்பிள்ஸ் கடந்து போகும்போது நம்ம ஹீரோயின் அவங்க கையில இருக்க குழந்தைய பாக்குறாங்க. எஸ், அவங்க கிட்ட இருக்கிற அந்த குழந்தை அது நம்ம ஹீரோனோட குழந்தை. திரும்ப இப்போ கோயில் மூலஸ்தானத்துல ஹீரோனுக்கு பக்கத்துலயே அந்த என்ஆர்ஐ கப்பிள்ஸ் கையில குழந்தையோட வந்து நிக்கிறாங்க. அவங்க கிட்ட குழந்தை இருக்கும்போது அழுதுட்டே இருக்கு. ஹீரோன் அதை பார்த்துட்டு என் கையில கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வாங்கினதும் குழந்தை அழுகையை நிறுத்திடுது. இது எல்லாத்தையும் அதே கோயிலுக்குள்ள வந்திருக்க முராரி பாக்குறான். என்னடா அது கோயின்சிடன்ஸ், யாருடைய குழந்தைய திருடி அந்த என்ஆர்ஐ கப்பிள்ஸ் கொடுத்தோமோ அவங்களே இப்ப பக்கத்துல நிக்கிறாங்க. ஹீரோனோட குழந்தை ஹீரோன் கையில இருக்கு. ஹீரோன் அந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்கும்போது லைட்டா அவங்களுக்கு அது தன்னுடைய குழந்தை மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது சட்டுன்னு இந்த முராரி போயிட்டு ஹீரோயின் கையில இருந்த அந்த குழந்தைய பிடிங்கி இந்த என்ஆர்ஐ கப்பிள்ஸ் கையில கொடுத்து தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அமுச்சு விடுறான். அவங்களும் வேகமா அந்த குழந்தைய எடுத்துட்டு அவங்க காரை நோக்கி போறாங்க. பின்னாடி நம்ம ஹீரோன் துரத்திட்டு வராங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப அந்த கூட்டத்துக்கு நடுவுல இந்த முராரியை தேடிட்டு நம்ம ஹீரோ அதே கோயிலுக்கு வந்திருக்கான். அந்த கோயில வச்சு ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயின் நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு நம்ம பாப்பாவை அவங்க தான் தூக்கிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி அந்த என்ஆர்ஐ கப்பிள்ஸ் கை காமிச்சு சொன்னதும் அவங்க கார் ஏறி போறதுக்கு முன்னாடி ஹீரோ வேகமா போயிட்டு அவங்கள தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு இந்த குழந்தைய திருடி கொடுத்த அங்க இருந்து அந்த முராரியை போட்டு பொழந்து அந்த கப்பிள்ஸ் கிட்ட இருந்து குழந்தைய வாங்கி ஒரு வழியா ஹீரோயின் கையில சேர்த்துறாரு. அதே இடத்துல முராரியோட ஆட்கள் வந்து சுத்து போட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர ஹீரோ எல்லாரையும் போட்டு பொழந்துகிட்டு இருக்காரு. கடைசியா நம்ம ஹீரோ முராரியை போட்டு பொழந்துட்டு இருக்கும் போது கூட்டத்துக்கு நடுவுல ஒருத்தன் கத்தியோட வரான். ஹீரோ தான் குத்த போறான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இங்க தாங்க ட்விஸ்ட். அவன் ஹீரோவை குத்தாம வில்லனுடைய வயிற்றுல சொருவிட்டு போறான். யாரா இந்த கத்தி குத்துக்கு வந்தன்னு பார்த்தா அது இந்த முராரியால செத்து போன நாகராஜோட பையன். தான் அப்பாவை கொன்னோன்னு பழி வாங்குற விதமா கத்தியோட வந்து குத்தி இருக்கான். கடைசியா வில்லன் இறந்ததுக்கு அப்புறம் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அவங்களுடைய குழந்தை அவங்களுக்கே திரும்பவும் கிடைக்க அப்படியே இந்த படத்தை எமோஷனோட முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம ட்ரை பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எல்லாம்